அவங்கள கூப்பிடுங்க. ஜெரி, டி-ஷர்ட் நல்லா இருக்கு. சூப்பர்மேன் மாதவோடது. என்னோட ஃபர்ஸ்ட் நைட் இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு? காது கேட்கலையா? அங்க போய் ஜெரி. கூப்பிடுங்க. வரேன்டா வரேன். ஜெரி, அங்க போய் தான் கூப்பிடுங்களேன். அங்க போய் கூப்பிடணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? சமாளிச்சதான் போதும். கேக் ரெடி, கீழே வாங்க. வா வா வா. வரேன்டா. கேக் ரொம்ப முக்கியம். சே, அசிங்கமாயிடுச்சே. ஏய், அவங்க வரும்போது கொஞ்சம் சரி. வராங்க வராங்க. அங்க பாரு வந்துட்டாங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளோலாம் அவசரம் இருக்கக்கூடாதுடா. வெட்டுங்க, கேக்க வெட்டுங்க. ஏய், அது இல்ல. இதுக்கு முதல்ல உன் தலையை வெட்டிடலாம். பேசாம விட்டு. ஹாப்பி மேரிட் லைஃப் டியர் ஒன்ஸ். டார்க் சாக்லேட் இது. அது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நீ என்ன சொல்ல வர? இல்லை, நாங்கள் இங்கே வந்து தங்கியே கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நம்ம தங்கையில வாழ ஆரம்பிச்சு. அதனால நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன வீடெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பெரிய வீடாவே எடுத்தீங்கன்னா நாங்களும் அங்கே வந்துடுவோம்ல. அது ஓகே. டேய், வாடகைக்கு போகிறது வேஸ்டா. ஒரு ஃப்ளாட் வாங்கலாம், மாதம் மாதம் லோன் கட்டுற மாதிரி. சரியா? நாங்க முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நகை இருக்கு. அப்புறம் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். அனு, நீ வந்திருக்கும் போது கொஞ்சம் நகையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். கண்களாலேயே காதலிக்காதவங்க யார் இருக்காங்க? இந்த நிலா வரும் தேனிலவில் காதலிப்பதும் ஒரு சுகம்தானே. தேன் போல இனிமையாக இனிக்கும் இரவு இது. ஒரு காதலனாய் நான் வருவேன். இட்ஸ் மீ பாலா. ஹலோ, மிட் நைட்டாக்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா எங்க வேலையை நாங்க ஆரம்பிப்போம். முடிச்சிட்டோம். ராத்திரி 12 மணிக்கு ஏர்ல போற ப்ரோக்ராம பட்ட பகல்ல முடிச்சிட்டு கூலா கிளம்பி போறீங்க பாருங்க. ராத்திரில நிலா நட்சத்திரம் அது இதுன்னுகிட்டு அதானே விரும்புறாங்க. சரிடா. அப்புறம் நேத்து ப்ரோக்ராம் சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்துச்சா? அனுவுக்கும் பிடிச்சிருந்துச்சா? அனுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தானியா, இதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தா வாங்கி வச்சுக்கலாம். நாளைக்கு இதையே மாத்தி படிச்சிடலாம். டேய், ஒரு பில்டர்ஸோட ஆட்ரா. கம்பெனி பேர் ஐடி ஃபிக்ஸ். அவங்களுக்கு அலோ நமஸ்தேயோட டீமோட வாய்ஸ் தான் வேணுமா. நம்ம இந்த ஷோக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்கிரிப்ட் பேமெண்ட் எவ்வளோ? அதெல்லாம் தருவாங்க. அப்படின்னா காசு வராத கிளைண்டா இருந்தா காதலிக்க நேரம் இல்லை. நிலா வெளிச்சத்தில் ஒரு கோழி. அவங்கள வச்சு இந்த ஆர்டர் பண்ணிக்குவாங்க, எங்களால முடியாது. பசங்களா, அண்ணன் கண்டிப்பா பணம் தருவேன். ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து 5-10 கொடுத்து சமாளிச்சிட்டு இருக்க கூடாது. அட என்னடா நீங்க, தரேன்டா. நம்ம காசு கொடுக்காத மாதிரி எப்ப பார்த்தாலும் காசு. ரயில் ஒன்று பேசி பார்த்துலாமா? பார்த்துக்கலாம். யாருமே ஐடி ஃபிக்ஸ்ல பிஎம்பி நகர்ல பட்ஜெட் வில்லா கம்ப்ளீட் ஆகி ரெடியா இருக்கு. 2 BHK வில்லா 45 லட்சம் முதல். பேங்க் லோன் வசதிகளையும் கம்பெனி அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 984. டேய், 2 பெட்ரூம் வில்லாடா, 45 லட்சம் ரூபா. பேங்க் லோன் இருக்கு. கோவை பிஎம்பி நகர்ல. டீல் மேன், டீல். இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராஜெக்ட். இது சுத்தி செடி மரங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் an ஐடியல் டீல் ஃபார் யூ கைஸ். நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்குறதா இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இல்லையா? இப்போ புக் பண்ணிடலாமா? உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு? நீங்கள் ஒன்று எடுத்துட்டு மற்றதை கொடுங்க. அது வேணாம், நீங்க முத சொல்லுங்க. ஓகே, தென் ஐ வில் கிவ் யூ an ஆப்ஷன். டாஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஐயோ சார், டாஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிரியா. இது நல்லா இருக்கு இல்லையா மாதவ்? அப்போ அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம்.
சொந்தமானோ அன்பை நான் கூரை மீதோ இனி என்றுமே ஒன்று நாம் எட்டி எட்டி பார்க்க இங்கு நாமும் வேறல்ல ரெண்டு வீடும் என்றும் ஒன்றுதானே தீபம் ஏற்றி உதயம் நம் வருங்காலம் கண்டு கொண்டேனே உன் விழியில் சிக்கிக் கொண்டேனே அவிழாத பூவின் அழகு ஓ வணக்கம். மறுவாதத்தின் இன்னொரு அத்தியாயத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். புதுசா குடி வந்திருக்கவங்களை பார்க்க போவானாமா? அந்த ரேடியோ ஜாக்கி புரியுது, ஞாபகம் இருக்கு. ஆனா இங்க இன்னும் ஷூட்டிங் முடியல. இது இன்னைக்கே போக வேண்டிய எபிசோட். அதுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறமா உங்க பார்ட்டிக்கு பசுவை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. எங்க கட்சியை பத்தி பேச உனக்கு என்ன? எங்க பார்ட்டியை பத்தி தப்பாவாயா பேசுற? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சும்மா டேய் நல்லா இங்க எல்லாரையும் கவர் பண்ணி அனு பார்த்து ஃபுல்லா தூசியா இருக்கு. ஓ, இந்த நோய்க்கு சீக்கிரமா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வீடை சுத்தமா வச்சுக்கிறது ஒரு நோயா? ஆஹா, என்ன ஆச்சு? முடிஞ்சதா? கொஞ்சமா தான். ஹலோ, ஹாய். வாங்க வாங்க வாங்க. ஹலோ. சோ சாரி, காலையிலேயே வர முடியல. கொஞ்சம் வேலை இருந்துச்சாதான். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இது பிரியா, அது அனு. ஷாகிதா, அன்வர். தெரியும், சத்யம் நியூஸ்ல. ஆமா ஆமா, அந்த சண்டை போடுற ப்ரோக்ராமும் இவ்வளவுதான். இந்த ஷோவோட டைம் இஃப் யூ டோன்ட் மைண்ட். அங்க. தேங்க் யூ. வீட்லயும் சண்டை தானா? ஏய் இல்ல இல்ல. உங்களோட கேள்விகளை தாராளமா கேட்கலாம். கேளுங்க. பீஃப பத்தி பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே உத்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த பீஃப் பேன. டேய் லூஸ், நான் உன்கிட்ட என்ன சாரி. நான் குடிக்க ஷார்ட்டை எடிட் பண்ணேன். நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் ஷார்ட்டை மிஸ் பண்ணாம எடிட் பண்ணுன்னு. நீ வேலைக்கே ஆக மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண சீன் தெரியுமா அது? வேணாம், மத்தத நாளைக்கு பாத்துக்கலாம். மனசார எவனும் வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. பேசாம அக்காவே நம்ம எஃப்எம்க்கு கெஸ்டா கூப்பிட்டாங்க. நல்ல ஐடியா. இவன் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? சார் மேடம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. தேங்க் யூ. இது ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால தான். இல்லனா பிரியா பண்ற சூப்பரான கேக் நீங்க சாப்பிட்டுக்கலாம். கோவையில ஃபேமஸான பேக்கர் இவ. இப்ப கேக் பிசினஸ்ல செம்ம ப்ராஃபிட். பரவாயில்லையே. அன்வர் சார் என்ன பண்றீங்க? நான் ஒரு பிசினஸ் பண்றாரு. நம்ம அசோசியேஷனோட செக்ரட்டரி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கிடைக்குமா? பார்ட் டைமுக்கு தான் கிடைப்பாங்க. சுந்தரி பாட்டின்னு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் அவங்களை அனுப்புறேன். 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு வேலை? காலையில கிளம்பிடுவேன். எங்க வேலை செய்றீங்க? இன்ஃபினிட்டி சொல்யூஷன்ஸ், HR மேனேஜர். ஓ, தட்ஸ் நைஸ். போலாம். கொடுங்க. சரி, கிளம்புறோம். குட் நைட். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, Bye. குட் நைட். ஓகே. ஷாகிதா சொன்ன சுந்தரி பாட்டி. ஓ, பிரியா நீதானா? ஓடிட்டு வரீங்களா? நானும் ஓடிட்டு தான் இருக்கேன் பஸ்ஸுக்கு பின்னாடி. ஓ, இவ்ளோ குப்பை சேருதா? பலா கொட்டை, பலாச்சொலை, பலாத்தோல் ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. இத எங்க போய் போடுவீங்க? அட கண்ணே, நம்ம சிட்டிக்காரங்க பண்ற வேலைதான். பக்கத்து காம்பவுண்ட்ல தூக்கி போட வேண்டியதுதான். ஐயோ, இங்க இருக்கிற எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு அடுத்தது சாயிதாமா வீட்டுக்கு நான் போகணும். மத்தியானத்துக்கு முன்னாடி தாமசார் வீடு. அம்மாடி, உள்ள வந்து அடுப்படி எங்க இருக்குன்னு காட்டு. ஓகே பிரியா, நான் போய் ரெடி ஆகுறேன். ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அப்ப நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்க அப்படிதானே? 2 மாசமா நான் இங்க இல்ல, கனடால இருந்தேன். என் சின்ன பொண்ணு வீட்டுல. சார் பேரு கதிரேசன். அந்த கடைசி வீடு. ஓ, ஜெயமோகன் சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு புது வேலை வச்சிருப்பார்ல. இவரு அந்த கடைசி வீட்டுக்காரரு கதிரவன் சார். என் பேர் மாதவ். சரி. நான் ஒரு கண்ணு வச்சிருந்தேன் இந்த வில்லா மேல. ஆனா நீங்க பிடிச்சிட்டீங்க. 40 வரைக்கும் பேசி வச்சிருந்தேன். ஆனா நீங்க அதுக்கு மேல ரேட்டை கூட்டி முடிச்சிட்டீங்கல்ல.
அது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதோட ரிட்டர்ன்ஸை வச்சு தாடிக்கார ஃபேமிலியோட உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இருக்கு. எப்படி? என்னோட கசின் மூலமா. அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அனுவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஏன்டா? அப்புறம் வில்லா விக்கிற மாதிரி ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. வில்லா விக்கிறதா? இல்ல, எதுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான். அப்படி ஏதாவது எண்ணம் உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா சொல்லுங்க. இடையில நீங்க மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வாங்க. நேத்து கூட அம்பிகா கால் பண்ணும்போது நான் உங்களை பத்தி சொன்னேன். எந்த அம்பிகா? சாரோட மனைவி. மூத்த மக கூட அவ யூஎஸ்ல இருக்கா, பண்டிகைக்கு வந்துருவா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வரமா? சரி. அவரு மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப தங்கமான மனுஷன். டேய் டைம் ஆச்சுடா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே பை. உன் சொந்தக்காரன் ஒருத்தங்க இருக்கான். வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வீடை விக்கிறியான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் காலங்கத்துல பேசினா நாள் விளங்குற மாதிரி தான். ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி, அதை பெருசா எடுத்துக்காத. 10:30 தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. We'll be there in half an hour. Okay. சீக்கிரம் வரேன்டா. போலாம். வணக்கம் சார். சீக்கிரம் வணக்கம். ஈவினிங் பார்க்கலாம். இது கொஞ்சம் பாத்துட்டு போயேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லு. நிறைய ஆர்டர் வந்திருக்கு. நைஸ். இது அங்க இருந்து பார்த்தா தெரியுதா என்ன? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ரியா, அதெல்லாம் ஈவினிங் பாத்துக்கலாம். எம்டி கால் பண்ணிட்டாரு. பாய். பாய். இன்னைக்கு எத்தனை மணிக்கு கான்ஃபரன்ஸ்? ஹே பேக்கர், இருங்க நான் கூப்பிடுறேன். என்ன அது? அனு கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு போனேன். டிசைன் ஃபிக்ஸ் பண்ண. ஆனா அவ ரொம்ப பிஸி. ஹே, இட்ஸ் நைஸ். ரியலி? நான் உண்மையை தான் பேசுவேன். என் சேனல் பாத்துக்கல. நாம இத கையோட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போஸ்ட் பண்ணலாம். ஓகே. பிரமாதமான பேக்கர்னு கேப்ஷன் போடலாம். எக்ஸ்க்ளூசிவா போடலாம். எதுக்காக பயப்படுற? சாய்தாமா, செல்ஃபினா நானும் வரேன். சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா செல்ஃபி இல்லாம இருக்க கூடாது.